Hey guys, welcome back. எனக்கு நம்ம எம்டிஹேன் சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு வீடியோவுக்கு தான் நம்ம ரியாக்ஷனை போட போகிறோம். நாங்க அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா மீம்ஸ் ரியாக்ஷன் தான். இவர் ரீசெண்டாக வந்த சம்பவங்களோட மீம்ஸ் ரியாக்ஷன். இது ஒரு 3 நாள் பழைய வீடியோ. ஸோ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி என்ன இருந்தது, நம்ம தனுஷோட பொலிட்டிக்கல் என்ட்ரி டவுட் அதுதான் பார்க்க போகிறோம். தனுஷ் வெர்சஸ் சிஎம் விஜய் அப்படின்னு போட்டிருக்காரு. சரி வாங்க, இது ஒரு 13 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு When someone says என்ன ப்ரோ அரசியல்னா பேசுறீங்க, ஏன் நாங்கனா அரசியல் பேசக்கூடாதா? If you are bad, I am your dad. Hello friends. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் மீம், நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்ல, எதிர் வீட்ல யாருக்கு என்ன தேவைன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. இப்ப ரீசன்ட் டைம்ல தனுஷ் அவர்கள் பேசுறதா இருக்கட்டும், அவர் பண்ற சில விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா அவர் அரசியலுக்குள்ள வர மாதிரி ஒரு அறிகுறி தென்படுது. நானும் செட்டில் ஆகணுமா? இதுக்கு முன்னாடி ஆடியன்ஸா இருக்கட்டும், அவர் பேசுறதா இருக்கட்டும், அந்த சினிமாக்குள்ள இருக்கிற வரைக்கும் ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனா இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு வரல. ஆனா இப்ப அரசியல் ஆசை லைட்டா தென்படும் போது சிஎம் விஜய் அவர்களோட ஸ்டைல ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. நான் கல்யாண வீட்டுக்கு போனா நீ கல்யாண வீட்டுக்கு போறியா, நான் சாவு வீட்டுக்கு போனா நீ சாவு வீட்டுக்கு போறியா, என்னைய மாதிரி அவர் பேசுறியா? எம்ஜிஆர் வழியில் சிஎம் விஜய், சிஎம் விஜய் வழியில் தனுஷ், இப்படி வச்சுக்கலாமா? தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. ப்ரோ என்ன இதெல்லாம்? எஸ் சார், நாங்கெல்லாம் சிஎம் ஆகும். ஓ அப்படி கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். எங்க நீ சொல்லு. அண்ணன் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஆனா போக போக என்னங்கறத பார்க்கலாம். தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான். நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. எனக்கு இதை பார்க்கும் போதும் அதுதான் ஞாபகத்துக்கு வருது. சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கு. எங்கேயோ பிசிறு தட்டுது. தாராவிஎஸ்ஐ கணேஷ், லீஜர் பார் ஓனர் மகத்தோட ஃப்ரெண்டு பிரேம். அதுக்கப்புறம் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். இவர்தான் கட்சி தொடங்க போறாரா? சத்தியமா இதை எதிர்பார்க்கலடா. இப்ப சிஎம் விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு நிறைய நடிகர்களுக்கு அரசியல் ஆசை வந்துட்டு அதுல இவரும் ஒருத்தர். கொஞ்சம் அரசியல் அப்பா சிஎம் அப்பா டெல்லி இது போதும் சார். அவரு கூட ஏதோ அரசியல் பத்தி பேசிட்டு இருந்தாரா? நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆகுன்றத நான் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். ஐயா, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் படம் ரிலீஸ் ஆன மாதிரி பேசுறீங்க. அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு தெரியுமா? நான் சிஎம் ஆனா என் படமும் இப்படி ரிலீஸ் ஆகும்லன்னு இன்னும் நடிகனாகிற ஆசையில இருக்காரு. முக்கிய பார்க்குறாரு, கடைசியில் சிஎம் ஆனாதான் நடிக்க வரும் போல இருக்கு அப்படின்னு ரூட்டை இப்படி மாத்துறாங்க. ஆக நடிகர் ஆகிறத விட இப்போ சிஎம் ஆகிறது ஈஸின்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம ரொம்ப அட்மயர் பண்ற ஒருத்தர், நம்ம வீட்டு பையனா நினைக்கிற ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா அவ்வளவுதானே, நம்மளும் ஆயிட்டு போவோம். அவர் யோசிப்பாரு, என்ன அடி எப்ப இருந்து பல பேருக்கிட்ட அடி வாங்கி விதி வாங்கி அப்படி வந்தவன் நான் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்ற மாதிரி தான். ஆனா விஜய் வந்துட்டாருன்னு என்னங்க, அதான் விஜய் அண்ணனே வந்துட்டாரு, நம்ம வர முடியாதா? ஐயோ, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதா? இப்படியே நீங்க வந்துட்டு இருந்தா என்னடா பண்றது? தமிழ்நாடு தாங்காதுடா. ஐயா போதும், இதுக்கு மேல இடம் இல்ல, ஹவுஸ் ஃபுல்லு.
இதில் என்ன தெரியுமா நடக்கும்? இப்போ எல்லாரும் கட்சி ஆரம்பிப்பாங்க. என்ன சொல்லி ஆரம்பிப்பாங்க? மக்களை காப்பாற்ற போகிறேன். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்கே பிரச்சனை வாங்குறதுக்கு ஒரு மக்களும் இல்லை. அப்போ உங்களுக்கு காப்பாற்ற வேண்டிய பிரச்சனையே இல்லை. அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. எப்படி நாம கொஞ்ச நாள்ல வந்து இவரே வந்துருவாரு போல. அதுதான் இவரோட சின்னம் வந்து இப்படி இருக்கும். என்னன்னு எம்டி ஹேண்ட். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாளா நினைச்சிட்டு இருக்கீங்க. பிகாஸ் இங்கதான் இல்ச்சவாய்க்கும் நிறைய இருக்காங்க. ஓ, ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ கொடினா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. இங்க போடுறா. அவரு விஜய்க்கு, அவர் தனுஷுக்கு. கலரை கூட மாத்தலையா? இடத்த கூட மாத்தாம வச்சிருக்காங்க சார். இப்ப சிஎம் விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, புஷியானது பண்ற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. வடிவேல் பாலாஜிக்கு டூப்பு நிறுத்துடா. ஏடா வடிவேல் பாலாஜி வடிவேலுக்கு டூப்பு, அவனுக்கு நீ டூப்பா? ஓம் ஆடி லான்ச் வேற வருது. அதுல என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. அநேகமா இப்போ வந்து ட்ரோல்ஸ், மீம்ஸ், அப்புறம் கிரிட்டிசிசம் இத வச்சு தான் அவர் பேசுவார் நினைக்கிறேன். அவனே செத்தங்கடா. லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட், ஐ அம் யுவர் டாட். அவர் பேசின எல்லாமே ஓகே. இது எதுக்காக பேசினாலும் தெரியல. எதுக்காக சொன்னாரு நீங்களாச்சும் சொல்லுங்கடா. எதுக்காக சொன்னான்னு சொல்லுங்கடா. இதை எதுக்காக பேசுறீங்க மட்டும் சொல்லுங்க. இப்ப தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரங்கிறத சொல்லல. எல்லாமே ஒரு யூகங்கள் தான். அவரோட ஐடியாலஜி என்ன, அவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா தெரியாது. ஆனா அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வன்மத்தை கேட்கறாங்க, நிறைய பேர் அவர் திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சுது. ஆனா யாரும் இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அவருன்னு அரசியலுக்கு வரக்கூடாதா? அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வரலாம், மக்களுக்கு நல்லது பண்ணலாம். வாங்கோ வாங்கோ வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. எனக்கு சம்மந்தம் இல்லைங்களா? மக்கள் தான். வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அம்மா வந்து என்னோட ரகசியத்தை எல்லாம் சொல்றாங்க. நம்மளும் சேர்ந்து சிரிச்சுட்டு அப்புறம் அழணும். நம்ம அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. சின்ன வயசுல நான் பிறந்து கொஞ்ச காலம் ஆகினதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் வந்து ஒரு ரொம்ப சின்ன வீடு தான். இப்படி போர்ஷனாக தான் இருக்கும். அது மேலே ஒரு போர்ஷன், கீழே ஒரு போர்ஷன்னு இருக்கும். நாங்கள் இருந்த போர்ஷன் ஒரு ரூமு, இந்த பக்கம் ஒரு கிச்சன், அவ்வளோதான். அதாவது சொந்தக்காரங்க வந்தால் கூட அந்த ரூமில் ஒரு பக்கம் பெட் இருக்கும், இந்த பக்கம் கிச்சன் இருக்கும். அங்கே சேர் போட்டு சொந்தக்காரங்க அங்கே தான் உட்காரணும். நான் இப்போ சின்ன பையனா இல்லையா, ரொம்ப சின்ன பையன் சரி. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, ரொம்ப சின்ன பையன், ஒரு 4-5 வயசு இருக்கும். தூங்கிடுவேன். அப்போ பெட்ஷீட் போட்டுட்டு படுப்பேன். அப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, தூங்குனாலே டவுசர் இல்லாமல் தான் தூங்குவேன். ஆமாம், தூக்கம் வந்தாலே டவுசரை போட மாட்டேன் நான். அம்மனை குண்டியாக தான் அப்போ தான் தூக்கம் வரும். சரி, நம்ம வீடு தானேன்னு நம்பி டவுசரை தான் கலக்கி கட்டிலில் போட்டு போத்திட்டு நான் படுத்துட்டேன். முழிச்சு பார்த்தா 7 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு தாய் அந்த சொந்தக்காரங்க வரும்போது என்ன பண்ணிருக்காங்க, ஐயோ பையன் அம்மனை குண்டியா படுத்திருக்கானே, கொஞ்சம் இருங்க சார் அப்படின்ட்டு வந்து என்னையே எழுப்பி இருக்கணும். ஏய், சொந்தக்காரங்க வர்றாங்க, டவுசரை போடுறாங்க. இல்லையா, வெளியே ஒரு இடம் இருக்கு, அங்க ஒரு சோஃபா இருக்கு, அங்கேயாவது உட்கார வச்சிருக்காங்க. நான் இப்படி படுத்திருக்கேன், அவங்க என்னைய பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. எனக்கு இப்போ ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு வருது, அதனால நான் முழிச்சிட்டேன். இப்போ நான் எப்படி ஒண்ணுக்கு போறது? இப்போ டவுசர் எடுத்து போடணும். இவங்களும் போயும் தொலைய மாட்டுறாங்க. அப்புறம் தான் டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஊதி ஊதி. ஸோ அது ஒரு அந்த இப்போ சொன்னாங்கல்ல, ரிலேட்டிவ்ஸுக்காக சீக்ரெட்டை சொல்கிறாங்க. இவர் இப்படியே அவங்க போகிற வரைக்கும் நான் பெட்ஷீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன்.
அவங்க டீ பஜ்ஜி சொச்செல்லாம் குடிச்சு போட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா டவுசர் எடுத்துட்டு போயிட்டு ஒன்று இதெல்லாம் ஒரு பொழப்பா சார். இதனாலதான் எனக்கு சொந்தக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காம போனது. அவங்களும் நைட் பஸ் பிடிச்சி வருவாங்க அப்படியே. ஆமா, நான் அவனை கூட்டி உட்காந்துக்கிறத பாக்குறதுக்கு வர்றாங்க ஊர்ல இருந்து. எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க மத்தியில சொல்லுவாங்க. அவங்க ஜாலியா சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. போதும் காலேஜுக்கு போவோம். இதுக்கு சொல்றோம். என்னடா தங்கச்சிட்ட சொல்லிக்கிறேன். நமக்கு தான் தெரியும். ஐயோ இதெல்லாம் சொல்றியே. இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 years back. மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத்னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ். என்னங்கடா இது? அடங்கற வழியில குப்பை எல்லாம் போட்டுருக்கீங்க. என்ன சனினே? இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஓடிட்டு போறீங்க பாரு. அரையும் குறையும் அலையுது. நம்ம கொஞ்சம் கெட்டா மாசா சுத்திட்டு இருப்போம். நம்ம கொஞ்சம் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்ல நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஆளுமே சுத்திட்டு இருப்போம். இந்த சீக்கிரம் எல்லாத்தையும் சொன்ன பிறகு நம்மளால என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. கட்சினா கோல் இன்டர்வியூனா நல்லா தெளிவா தான் பேசுற. பட் படம் எடுக்க சொன்னா மட்டும் குப்பை படமா எடுக்கிற. உங்க கெப்பாசிட்டியே வேற. நானும் அஸ்வினோட இன்டர்வியூ தான் பார்ப்பேன். அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, நல்லா தான் பேசுறாரு. ஆனா படம் மட்டும் ஏன் இப்படி இருக்குங்கிறதா தெரியல. அவர் எடுக்கிற படத்தை விட அவரோட இன்டர்வியூ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா. மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும். அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவங்க எமோஷ்னலாக ஆகி அவங்க வந்து நின்று நான் பாவம்பான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். இவரு நல்ல படம் பண்ணணும்னு தான் வந்திருக்காரு. மக்கள் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இது போதும் அவங்களுக்கு. இவங்களுக்கு இது பாருங்க என்ன சார் 1000 கோடி சொத்து வச்சுக்கிற ஒருத்தர் கஷ்டப்படுற சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் பொருந்துங்க, எல்லாருக்கும் பொருந்தும். 1000 கோடி சொத்து வச்சுட்டு ஸ்டேஜில் ஏறி பேசுகிற எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா மக்கள் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அவங்களுக்கே ரொம்ப கஷ்டம். 1000 கோடி சொத்து வச்சிருக்கிறவரு கொஞ்சம் கஷ்டம்னோடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தெரியுதா அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? நம்ம தான் காரணம். குழப்பி இருக்கோம் அவரை போட்டு. நல்ல படம் கொடுக்கணும் தான் அவரும் நினைச்சு வந்திருக்காரு. அவரே முடிவு எடுத்துட்டாரு. இவங்களுக்கு நம்ம இவ்வளவு யோசிக்கணுமா? வேணாம் சார். நம்மளும் ஏதாவது பிரச்சனைனா ஸ்டேஜ்ல ஏறி கஷ்டம் பண்ணுவோம். நமக்காக கண்ணீர் விடுவாங்க. வந்து மக்கள்கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை வந்து அவங்க ஆல்ரவுண்ட் கிட்டே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அஸ்வினோத்தை பொறுத்த வரைக்கும் அப்புறம் வந்துட்டு தீரன் அதிகாரம் 1 இந்த படங்கள் வரைக்கும் கரெக்டா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி அஸ்வினோத்த ஒவ்வொரு படமா எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏமாற்றம் தான் கிடைக்குது. தயவு செஞ்சு கம்பேக் கொடுனா. பழைய அஸ்வினோத்தை பார்க்கணும். நாங்க கடவுள் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா என் புள்ள வருவானியான்னு எனக்கு தெரியாதுடா. நாங்க இங்க மாட்டிட்டு இருக்கிறது என்னைக்கு அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு இதுவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. அதாவது ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்காங்க. போக 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 அப்புறம் பெரிய ஸ்டார்ஸோட படம் வரும்போது தான் வேற மாதிரி ஆயிடுது. சரி விடுங்க, என்ன பண்றது. வாக்ஸ் பாப்புலினா என்ன ஆண்டவரே? த வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். அதாவது மக்கள் குரல் லத்தீன் மொழியில சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்க தமிழ்லயே மக்கள் குரல் போட்டுக்கலாமே. போட்டுக்கலாம் தான். எதுக்குடா இப்படி விளம்பரம்? சொல்ல வேண்டிய விஷயத்தை டைரக்டா சொல்லிட்டா அப்புறம் உலகநாயகனுக்கு என்னடா வருவாங்க. அப்புறம் எனக்கு லத்தீன் தெரியும், உனக்கு எப்படி காட்டுறது? எதுலயும் நான் கொஞ்சம் தனியா திரும்பி நினைப்பேன். அதான் ஃபர்ஸ்ட் வீடியோல கேமரா ஆங்கிள் சரியில்லை, சைலண்ட் கேப் இருந்திருக்கு, பேக்ரவுண்ட் வந்து சரியில்லை. அப்புறம் செகண்ட் வீடியோல வந்து கேமரா ஆங்கிள் நல்லா இருக்கு, சைலண்ட் கேப் பிரச்சனை இருக்கு, பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்கு. அப்புறம் 3வது வீடியோல கேமரா ஆங்கிள் நல்லா இருக்கு, சைலண்ட் கேப்பும் நல்லா இருக்கு, பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு, வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ நம்ம மோடிஜி வேற டெய்லி ரீல்ஸ் போட கத்துக்கிட்டாரு. மாமச்சான் எவ்வளவு வருஷம் வாரத்துக்கு 3 விடுவாரோ? ஒழுங்கா படிக்கலன்னா இதான் வருவா. படிடா பரமா. படிக்காம விளையாண்டதுக்கு நல்லா இருக்கு.
செக்யூரிட்டி வருவாங்க. நல்லா இருக்குடா, சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கூல் காலேஜ் ஒழுங்கா படிக்கலைன்னா என்ன ஆகுங்கிறத இது மூலமா பாத்துக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த மாதிரி போட்டு பயமுறுத்துங்க சார். அப்ப படிப்பாங்க. எல்லாராமோட சப்ஸ்கிரிப்ஷன் 390 ரூபா போல மாசம். அதுலயே 60 பேர் சேர்ந்திருக்காங்க. மாசம் 390. அந்த ஒருத்தர் இருக்காருல்ல, கண்ட பொடியில எல்லாம் சாம்பார் வைப்பாரு, அவர் தானே. எல்லாரும் லேடிஸ் எல்லாரும் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்களேன்னு இப்போ அவரும் 390 சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருக்காரு. முக்கிய 66 பேர் சேர்ந்துருக்காங்க. அதே பெரிய விஷயம். அதுவே பெருசு. ஆனா இதுவே ஒரு லேடிஸ் போட்டிருந்தா அது 6000 இருந்திருக்கு. ஜென்ஸ்னால இழிச்ச இல்ல அப்படி நினைக்கிறதா இல்ல இவர் லாரியில செய்யற கோமளித்தனத்துக்கு 60 பேர் வந்திருக்காங்களேன்னு நினைக்கிறதா? ஏதோ கட்டிட்டு எதுக்குடா 390 ரூபா கட்டி நீங்க என்னடா பாப்பீங்க? எனக்கு என்ன ஆச்சுன்னா அதுல ஒரு 60 பேர் சேர்ந்திருக்காங்க பாருங்க. எதுக்குடா சப்ஸ்கிரிப்ஷன்? சொல்லி தொலைங்கடா மங்குடி பயல்களா. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏதாவது வீடியோஸ், ஏதாவது போட்டோஸ் ஏதாவது போடுவாரா? ஓ, எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட் ரெசிபி சொல்லி தருவாங்களா? ப்ரூகா ஃபீல் சாம்பார் வைப்பது எப்படி? அவரும் நல்லா சமைப்பாரு. அதனால ஸ்பெஷலா ஏதாவது ஃபுட் இருந்துச்சுன்னா அதோட ரெசிபி வந்து சொல்லி தருவார் போல. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. The future of தமிழ்நாடு பாலிடிக்ஸ் செஞ்சிருவேன். மான் கராத்தே. அடுத்து பிஆர் சிக்னேச்சர். தமிழ்நாடு என்னடா ஆக போகுது? அடுத்து நம்ம டிஆர் சாங். இதுதான் என்னடா எங்கேயுமே வைரல் ஆகலைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம டிஆர் சார் வந்து இப்போ புதுசாக ஒரு விளம்பர கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சு அவருக்கு கிடைச்ச முதல் ஆர்டரே வந்து ஒரு மிட்டாய், கடலை மிட்டாய், ஏதோ ஒரு மிட்டாய், காஜா அதுக்கு பேர். அந்த காஜா மிட்டாய்க்கு இப்போ நம்ம ஆளு வந்து விளம்பரம் பண்ணி கொடுக்குறாரு. எப்படி? அவரே பாடி அவரே நடிச்சிட்டாரு. காஜா கடலை மிட்டாய், கலக்கலான மிட்டாய், சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், வயசானவங்களுக்கும் பிடிக்கும், காஜா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம் சார். டாப்பு டக்கர் மிட்டாய் அதெல்லாம் ஓகே, குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், அது ஓகே, வயசானவங்களுக்கும் பிடிக்கும், அங்கதான் அடிக்குது. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், அட எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளா முடிஞ்சிருக்கு. யாரையோ பேசுற மாதிரி பேசுறீங்க. அதுல உங்களை விட வயசான 2 பேரும் முன்னாடி பாட்டிருக்காரு. அவங்கள காட்டுறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போனதானே. அடிக்க போறாங்க. இந்த செலவழிச்சதுக்கு அவருக்கு வருமானம் வருமானம் தெரியலையே. அவங்க கொடுத்த பட்ஜெட்ல தான் இதை செலவே பண்ணிருப்பாரு. அவங்களுக்கும் உசார், அவங்களுக்கு தெரியும். இருங்க சார், ஷார்ட் கட்ல இருந்து நான் ஃபேமஸ் ஆகி காட்டுறேன் ஆயிடுச்சு. எல்லாரும் இப்போ கடைக்கு போய் என்ன மிட்டாய் ஒன்று கொடுங்கன்னு கேட்கறது இல்லை. கடலை மிட்டாய், காஜா கடலை மிட்டாய் ஒன்று கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. நல்லா இருக்கல சாங்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல அடிக்கடி இந்த சாங் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. கேட்க மறுபடியும் கேட்டுட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, காஜா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க, ஆனவங்களுக்கும் பிடிக்கும், காஜா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். Thank you friends. தெரியல. அந்த கம்பெனிக்காரர் பாப்பாரு, ஏண்டா பாட்டை 1000 தடவை பாக்குறீங்க, வியூஸ் எல்லாம் நல்லா போதும், கடலை மிட்டாய் வாங்கி தொலை மாட்டேங்கிறீங்க. வாங்குங்களேடா. எதுக்கு வாங்குற? பாட்டு நல்லா இருக்கு போயாதவங்க. ஆனா கடலை மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சொல்றது, அந்த பிராண்டிங்னு எத்தனையோ ரக கடலை மிட்டாய்கள் இருக்கும். இப்போ இந்தியாவிலேயே நிறைய பேருக்கு தெரியும் அந்த கடலை மிட்டாய், இந்த கடலை மிட்டாய். இப்போ டக்குன்னு யார்ட்டையாவது உங்களுக்கு எந்த கடலை மிட்டாய் பிடிக்கும்னா டக்குன்னு ஒரே பேர் தான் இப்போ ஞாபகத்துக்கு வரும், காஜா. ஏன்னா டிஆர் பண்ண. அப்போ எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு பாட்டு போட சொல்லி அவரோட கம்பெனிக்கு நான் லெட்டர் எழுத போகிறேன். நீங்களே பண்ணி கொடுங்க. ஆனால் இந்த சேனல் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், வயசானவங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லலாம். எனக்கும் பிடிக்கும்னு பாடுறேன். இதோ இப்போ ஹெட்டெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.